அண்ணன் பதவி தங்கைக்கு. கதிர்காம கந்தரை வம்புக்கிழுத்த நலிந்தவே கடவுள் தண்டிப்பாரா? இந்த அரசாங்கத்தை போற்றியோரே இனி தூற்றட்டும். விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவானவர் மஹிந்த. சஜித் ஒரு பலவீனமான தலைவர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக தலத்தா அத்துக்கோரள நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி வரலாற்றில் முதன்முறையாக பெண் ஒருவர் பெரிய அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளமே இதுவே முதல் தடவை. தலத்தாவின் சகோதரர் காமினி அத்துக்கோரளவும் சில காலங்களுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக கடமையாற்றிய நிகழ்வும் வரலாற்றில் இடம்பெறுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிகரமான பொதுச் செயலாளராக காமினி அத்துக்கோரள கருதப்படுகிறார். 2000ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் வெற்றி பெற அவர் நிறைய பங்களித்தார். தலதா அத்துக்கோரள இரத்தினபுரி மாவட்டத்தில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு கடந்த முறை தெரிவு செய்யப்பட்டார். அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ரணிலுக்கு ஆதரவாக இணைந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக கடந்த காலத்தில் பணியாற்றிய ரங்கே பண்டார அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் இன்று வரை அவர் காணாமல் போயுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. கதிர்காம கந்தரை வம்புக்கிழுத்த நலிந்தவே கடவுள் தண்டிப்பாரா? கதிர்காமம் தேவாலய நன்கொடையின் மூலம் மஹரகமா அபேக்ஷா வைத்தியசாலைக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி யூனிட் 1 நிர்மாணித்து கொடுக்கப்பட்டது. இதற்கு கதிர்காமம் தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை தில்ஷான் குணசேகர முன்னிலை வகித்திருந்தார். தேவாலயத்தின் அனுசரணையுடன் 4 மாடி கட்டிடம் வழங்கப்பட்டதுடன் நிர்மாண பணிகள் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் முதலாக போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி யூனிட் திறந்து வைக்கப்பட்டதுடன் அதில் கலந்து கொண்ட சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கதிர்காம கந்தர் மட்டுமல்ல, 33 முக்கோடி கடவுள்களை விட திரைசேரியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிக பணம் ஒதுக்கப்படுகிறது. அரசியல் வெறுப்புக்காகவோ உணர்ச்சிகரமான எண்ணங்களுக்காகவோ எதிர்காலத்தில் மருத்துவமனைகளுக்கு உதவ முடியாது என்று நலிந்த கூறினார். சிலர் இந்த கதை உண்மை என்கிறார்கள். மேலும் சிலர் அந்த கதை உண்மையானாலும் அதை சொல்லிய விதம் தவறு என்கிறார்கள். நலிந்த சொன்னது சரிதான். ஆனால் துரோகிகள் தவறாக புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லப்பட்டது. அதுதான் தவறு என்று சுசில் சுரவீர தெரிவித்துள்ளார். இலவச சுகாதார முறைமை 100% முழுமை பெறாத பின்னணியில் பல்வேறு துறைகளில் இருந்தும் மருத்துவமனை அமைப்பிற்கு அளிக்கப்படும் ஆதரவை அவமானப்படுத்தும் வகையிலான அமைச்சரின் இந்த கூற்று கண்டிக்கத்தக்கது என்று பலரும் கூறுகின்றனர். இதேவேளை ஜேவிபி காலத்தில் வைத்தியசாலைகள் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட பதிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. நாட்டின் பல முன்னணி மருத்துவமனைகள் தனியார் நன்கொடையாளர்களால் வழங்கப்பட்ட நிலங்களில்தான் கட்டப்பட்டுள்ளன. அன்றைய காலத்தில் இவ்வாறான தொண்டு செய்பவர்கள் இருக்காவிட்டால் இன்று இந்த வைத்தியசாலைகள் இருந்திருக்காது என சமூக வலைதள ஆர்வலர்கள் சிலர் குறிப்பிட்டிருந்தனர். வரலாற்றில் மிகவும் திமிர் பிடித்த அமைச்சர் இவர்தான். அதிகாரம் இருக்கும்போது மூளை இருக்காது, மூளை இருக்கும்போது அதிகாரம் இருக்காது. இது என்ன வகையான கபடம் என்ற அடிப்படையில் பல நூற்றுக்கணக்கான பதிவுகள் இருந்தன. நாட்டை சுத்தப்படுத்த தனியார் துறையின் உதவியை ஜனாதிபதி கோருகிறார். மருந்து மாத்திரைகள் இல்லாத மருத்துவமனைகள் இன்னும் உள்ளன. நன்கொடையாளர்களிடம் இருந்து உதவி தேவையில்லை என்று ஒரு அமைச்சர் வெறித்தனமாக தற்பெருமை காட்டுவதாக மற்றொருவர் கூறுகிறார். இதேவேளை ரஜித் கீர்த்தி தென்னகோன் பின்வருமாறு எழுதியுள்ளார். சுகாதார சேவைகளை நடத்துவதற்காக மாகாண சபை மருத்துவமனைகள் செலவிடும் மொத்த பணத்தில் 12% பல்வேறு சமூகங்கள், நிறுவனங்கள், வர்த்தகர்கள், தனிநபர்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்தே வருகிறது. நிதி பற்றாக்குறை, அதிகார வர்க்கம், கொள்முதல் செயல்பாட்டில் உள்ள சிக்கல்கள் போன்றவற்றால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது இந்த பரோபகாரர்கள்தான். 30 முக்கோடி கடவுள்களை விட அவர்கள்தான் கண்ணுக்கு தெரியும் கடவுள்கள். 2019 அப்படியொரு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட சென்றிருந்தேன். தனியார் நன்கொடைகள் மூலம் சுகாதார சேவைக்கு எவ்வளவு நிதி கிடைக்கிறது என்பதை அப்போதுதான் உணர்ந்தேன். அடுத்த நாள் தென் மாகாண சுகாதார அதிகாரிகளிடம் இருந்து இப்படி நன்கொடை அளிக்கும் நபர்கள் மற்றும் அமைப்புகளின் பட்டியலை பெற்று அவர்கள் ஆற்றிய சேவைக்கு நன்றி தெரிவித்து கிட்டத்தட்ட 2000 கடிதங்களை ஆளுநராக அவர்களுக்கு அனுப்பினேன். நான் எங்கு சென்றாலும் இவர்களை சந்திக்கிறேன். மென்மேலும் கொடுத்தார்கள். நோயாளிகள் அளவற்ற பயனடைந்தனர். மருத்துவமனைகளுக்கான அவசரகால பட்டியலை கொண்டு முடிந்தவர்களிடம் உதவி கேட்கும் கலாச்சாரம் இருந்தது. நன்கொடையாளர்களும் திருப்தியின் முழுமையான செல்வத்தை பெற்றனர். கதிர்காமம் தேவாலய நன்கொடையின் மூலம் மஹரகமா அபேக்ஷா வைத்தியசாலைக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி யூனிட் 1 நிர்மாணித்து கொடுக்கப்பட்டது. இதற்கு கதிர்காமம் தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை தில்ஷான் குணசேகர முன்னிலை வகித்திருந்தார்.
தேவாலயத்தின் அனுசரணையுடன் 4 மாடி கட்டிடம் வழங்கப்பட்டதுடன் நிர்மாண பணிகள் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் முதலாக போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி யூனிட் திறந்து வைக்கப்பட்டதுடன் அதில் கலந்து கொண்ட சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கதிர்காம கந்தர் மட்டுமல்ல, 33 முக்கோடி கடவுள்களை விட திரைசேரியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிக பணம் ஒதுக்கப்படுகிறது. அரசியல் வெறுப்புக்காகவோ உணர்ச்சிகரமான எண்ணங்களுக்காகவோ எதிர்காலத்தில் மருத்துவமனைகளுக்கு உதவ முடியாது என்று நலிந்த கூறினார். சிலர் இந்த கதை உண்மை என்கிறார்கள். மேலும் சிலர் அந்த கதை உண்மையானாலும் அதை சொல்லிய விதம் தவறு என்கிறார்கள். நலிந்த சொன்னது சரிதான். ஆனால் துரோகிகள் தவறாக புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லப்பட்டது. அதுதான் தவறு என்று சுசில் சுரவீர தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தை போற்றியோரே இனி தூற்றட்டும். நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து மீட்க தனது அணியால் முடிந்ததாக அமைச்சர் ஹதன்னத்தி தெரிவித்துள்ளார். கடனுதவி பத்திரம் ஒன்றை திறக்க முடியாமல் துறைமுகத்திற்கு வந்த எரிபொருள் கப்பலுக்கு பணம் செலுத்த முடியாமல் தவித்த நாடு இன்று ஒரு நாடாக மூச்சு விடுகிறது என்று ஹதன்னத்தி கூறுகிறார். தேசிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான தனது அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தைகள் 10 நாட்களில் நிறைவடைந்ததாகவும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் அவற்றை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவ்வாறு செய்ததாகவும் அவர் கூறுகிறார். சர்வதேச நாணய நிதிய குழு கூட தங்கள் குழுவின் ஈடுபாட்டின் தியாகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டது என்றார். அரசாங்கம் இவ்வாறே தொடர அனுமதிக்க வேண்டும் என திலின மலனசேகர கூறுகிறார். இப்போதெல்லாம் நான் ஏன் அரசியலை பற்றி அதிகம் எழுதுவதில்லை என்று சிலர் என்னிடம் கேட்கிறார்கள். 2 தேர்தல்களுக்கு முன்பு அரசியலை பற்றி அதிகம் எழுதினேன். எண்ணெய் கப்பலுக்கு கொடுக்க கூட பணமில்லாமல் திவாலான நாட்டை கையகப்படுத்தி 2 ஆண்டுகளுக்குள் உலகின் மாபெரும் மறுமலர்ச்சி என்று மேற்கத்திய நாடுகள் பேசும் அளவுக்கு நாட்டை கட்டி எழுப்பிய ஒரு மனிதனை இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் எழுதினேன். ஆனால் பெரும்பான்மையோர் அதை ஏற்கவில்லை. அதற்கு பதிலாக பெரும்பான்மையானவர்கள் அதை ஒரு புதிய குழுவிற்கு வழங்க முடிவு செய்தனர். இப்போது கொடுத்து பார்ப்போம் என்று எண்ணியவர்களின் முறைமை. அவர்கள்தான் அதிகாரம் கொடுத்தவர்களின் நல்லது கெட்டதை இப்போது எழுத வேண்டாம். இப்போது என்னிடம் எழுத எதுவும் இல்லை. நான் இப்போது அரசியலில் தீவிரமாக இல்லை. மாறாக வேறு எந்த மாற்றத்தையும் நாங்கள் காணவில்லை. இந்த நாட்களில் நான் பிரதிநிதித்துவப்படுத்திய முகாமில் இருந்த எங்களில் பலர் பல இடங்களில் இருந்து கற்களை வீசுகிறோம். அது வேலை செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த அரசாங்கம் அப்படியே தொடர அனுமதிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக எழுதியவர்களே இந்த அரசாங்கத்தை கழுவவும் அனுமதிக்க வேண்டும், குற்றம் சொல்ல இடமளிக்க வேண்டும் என்று திலின குறிப்பிட்டிருக்கிறார். விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவானவர் மஹிந்த. மஹிந்த மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தும் அபாயம் உள்ளதால் பாதுகாப்பை அதிகரிக்க கோரி நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளதாக மொட்டு கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் மஹிந்தவின் பாதுகாப்பு குறித்து சரத் பொன்சேகா பின்வருமாறு கூறுகின்றார். 30 வருடகால யுத்தத்தின் போதும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மரண அச்சுறுத்தல் இருக்கவில்லை. 2005 தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர் திரு பிரபாகரனை சந்தித்து இந்த நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான சமாதானம் குறித்து கலந்துரையாடியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் போரை ஏற்கவில்லை. போரினால் விடை காண முடியாது என்பது மஹிந்தவின் சிந்தனை. மஹிந்த ராஜபக்ஷ தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தலைவர். தவிர பயங்கரவாதிகளுக்கு இலக்கான தலைவரல்ல. யுத்தம் முடிவடைவதற்கு 3 மாதங்கள் இருந்தபோது ஜனவரி 2009 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை யுத்த நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது. நாங்கள் வேண்டாம் என்றோம். கண்ணுக்கெட்டிய தூரத்தில் வெற்றி இருக்கும் தருவாயில் போர் நிறுத்தத்திற்கு மஹிந்த அழைப்பு விடுத்தார். போர் நிறுத்தம் வழங்கப்படாவிட்டால் 3 நாட்களுக்கு பிறகு போரை முடிவுக்கு கொண்டு வந்திருப்போம். போர் நிறுத்தத்தின் போது எமது இராணுவம் படை முகாமில் இருந்தபோது விடுதலை புலியினர் எமது இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். இராணுவம் 3 கிலோமீட்டர்கள் பின்வாங்க வேண்டியிருந்தது. மகிந்தவின் அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க கூடாத இந்த போர் நிறுத்தம் பிரபாகரனுக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் தப்பிக்கத்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. வேபியாக இருந்தாலும் அவருக்கு 30 போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பு போதும் என்று நினைக்கிறேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொல்ல விடுதலை புலிகள் ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மாட்டார்கள் என பொன்சேகா தெரிவித்துள்ளார். சஜித் ஒரு பலவீனமான தலைவர். திஸ்ஸ அத்தநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர். கட்சியின் தற்போதைய நிலவரமும் உள்கட்சி சம்பவங்களும் பற்றி அவர் அண்மையில் மீ மாசா தொலைக்காட்சி சேவைக்கு தெரிவித்திருந்தார். தாம் கட்சியின் தேசிய அமைப்பாளராக இருந்த போதிலும் தேசிய பட்டியலில் பெயர் பட்டியலை பற்றி தனக்கு ஒருபோதும் தெரியாது என திஸ்ஸ கூறுகிறார்.
ஒருவேளை கடைசி நேரத்தில் ரஞ்சித் மதுமபண்டாரவுக்கு அது தெரிந்திருக்கலாம் என்கிறார் திஸ்ஸ. சுஜீவ சேனசிங்கவை கண்டி மாவட்டத்தில் போட்டியிட அனுமதிக்காமல் தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டார் என்ற கதை முற்றிலும் தவறானது என திஸ்ஸ அத்தநாயக்கா தெரிவித்துள்ளார். திஸ்ஸவின் கூற்றுப்படி சுஜீவ சேனசிங்க கண்டியில் போட்டியிடுவதற்கு நியமன சபை அனுமதித்தது. ஆனால் சுஜீவ கண்டி மாவட்ட தலைமையை கேட்டார். ஆனால் திஸ்ஸ ஒரு தேசிய அமைப்பாளர் என்ற வகையில் கண்டி மாவட்டத்தின் மாவட்ட தலைமை பதவியை அவருக்கு வழங்க ஒப்புக்கொண்ட போதிலும் நியமன சபை அதற்கு இணங்கவில்லை. இறுதியாக மாவட்ட தலைமை இல்லாமல் கண்டியில் போட்டியிட முடியாது என சுஜீவா தெரிவித்தார். அதனால் அவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார். சஜித்துவும் ரஞ்சித் பத்துபண்டாரவும் தேசிய பட்டியலுக்கு பெயர் சூட்டுவதில் முற்றாக குளறுபடி செய்ததாக திஸ்ஸ கூறுகிறார். ஒரு தலைவராக சஜித்துக்கு பல பலவீனங்கள் இருப்பதை இங்கு திஸ்ஸ வெளிப்படுத்துகிறார். டல்லஸ், இம்தியாஸ் போன்றவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் திஸ்ஸ குற்றம் சாட்டுகிறார். இம்தியாசும் டல்லஸும் உள்ளே இருக்க வேண்டும் என்கிறார் திஸ்ஸ. கடந்த தேர்தல்களில் உதவிய பல குழுக்கள் கட்சியை விட்டு விலகி தனித்தனியாக உருவாகி வருவதாகவும் திஸ்ஸ வெளிப்படுத்துகிறார். The leader, දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළ ගැස්ම